ஆனா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஹீரோயினும் அங்கிள் அங்கிள்னு ஹீரோ கூடயே தான் எனி டைம் இருப்பா. பட் இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மொத்தமாவே ஹீரோயினை வெறுத்துட்டான். ஹீரோக்கு ஹீரோயினோட அம்மா தான் அவங்க அண்ணனோட சாவுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம், நீயும் தான் காரணம். உன்னாலதான் என் அண்ணன் இறந்து போயிட்டான். உன்னாலதான் என் அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சுட்டாங்க. என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. நீ எந்த அளவுக்கு எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட பாத்தியா? உன்னோட அம்மாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எந்த நேரமும் அவன் ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்றான் மென்டலி. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோ போதையில ஹீரோயினை கூட்டிட்டு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட ஒன்னா இருந்திருக்கான் அன்னைக்கு நைட்டு. இந்த அளவுக்கு நம்மள வெறுத்து சித்திரவதை பண்றவன் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மாவே விட மாட்டான். இந்த குழந்தையையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோவையும் ஹீரோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன கேக்குறான்னா, ஹீரோயினுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டியா, அவளுக்கு பேங்க்ல பணம் போட்டு விட்டுட்டியா அப்படி இப்படின்னு கேக்குறான். சார், நீங்க தான் அந்த பொண்ணை அந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க, அவளை அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். நானும் அவளும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே தான் வளர்ந்தோம். ஆனா அவளை பார்க்கும் போதெல்லாம் இப்ப என் அண்ணனும் அவங்க அம்மாவும் தான் ஞாபகம் வராங்க. அந்த கோவத்துல இவகிட்ட நான் சம்டைம்ஸ் ரொம்ப கோவமா நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு போறத பாக்குறாங்க. அதுவும் டாக்டர் என்ன டாக்டர்னு அப்படின்னு பார்க்கும் போதுதான் கைனகாலஜிஸ்ட பார்த்துட்டு போறா அப்படின்றது தெரியுது. நேரா காலேஜுக்கு போயிடுறா ஹீரோயின். ஹீரோயினோட அம்மா விஷயம் காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும் போல. அதுவும் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னா, கள்ளக்காதலன் கூட வேக வேகமா கார்ல ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேரும் அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீரோயினை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவளும் கண்டிப்பா இவங்க அம்மா மாதிரிதான் இருப்பா. நீ வேணா பாரு, எவனையாவது கள்ள காதலனாதான் வச்சிருப்பா. அதுவும் பணக்காரனா பிடிச்சிருவா. பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவங்க அம்மாவும் அதானே பண்ணாங்க. கடைசியில நீ வேணா பாரு, ஒரு வயசான கிழவனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பா, அவன் கிட்ட சொத்து இருந்தா போதும்னு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு டைம்க்கு மேல பயங்கரமா கோவம் வந்துருது. நம்ம ஹீரோயினோட கிளாஸ்ல இருக்க பில்லியை இப்பதான் காட்டுறாங்க. இவளோட பேர் வைவை. இப்பதான் இவ என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹோட்டல்ல தனியா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த நாளுக்கு அதே ஹோட்டல்ல தான் இவளுமே இருந்திருக்கா. யார்கிட்டயோ போன் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்க்கு ஹீரோயின் ரொம்ப